இந்த பொண்ணு லஞ்ச் டைம்ல கூட படிக்கிற பையன் சப்பாத்தி சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்கான். அவனும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறான். வீட்டுக்கு போனதும் வீட்டில் சாப்பாடு தேடி பார்க்குறான். ஆனால் வீட்டில் ஒன்றுமே இல்லை. அவன் அம்மா ஒரு பணக்கார வீட்டில் வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ வேலை செஞ்சாலும் மிச்ச சாப்பாடை குப்பையில் போடுவாங்களே தவிர இவங்களுக்கு தரமாட்டாங்க. அட்வான்ஸ் கேட்டாலும் தரமாட்டாங்க. வீட்டில் பிள்ளைங்க பசியோடு இருக்காங்க. சாப்பாட்டோட வருவாங்கன்னு வெயிட் பண்ண பொண்ணுக்கு ஏமாற்றம். கோவத்தில் அம்மாவை கத்தி விட்டுடுறான். அம்மாவும் அவளை அடிச்சிடுறாங்க. அப்பா தான் வந்து காப்பாத்துறாரு. அப்பா ஊரை காவ காக்குறாரு. கையில் காசும் இல்லை. வெள்ளத்தை வச்சு சர்பத் போட்டு குடிச்சு பசி ஆத்துறாங்க. நைட் டைம்ல பசங்க பசிக்கு சப்பாத்தி கூட செய்ய முடியாத அளவுக்கு வறுமையா இருக்கேன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் சம்பளம் கிடைச்சதும் பொண்ணு ஆசைப்பட்டான்னு மொத்த காசும் போட்டு பராத்தா பண்ண பொருள் எல்லாம் வாங்கிடுறாங்க. பராத்தா பண்ணி சுட சுட பசங்களுக்கு கொடுக்குறாங்க. பசங்களும் வயிறார சாப்பிட்றாங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பையன் நிறைய சாப்பிட்டான். பொண்ணும் 4 பராத்தா சாப்பிட்டா. மிச்சம் 3 பராட்டா தான் வரும். அதுலேயும் ஸ்கூலுக்கு ஒன்று வேணும்னு கேட்குறா. அம்மாக்கு பசி. குடும்ப கஷ்டம் தெரியாம இருக்கிறதையும் கேட்கிறாளேன்னு அம்மாவுக்கு வருத்தம். ஆனாலும் ஒன்று கொடுத்துட்றாங்க. அவளும் பேப்பரில் சுற்றி பெட்ஷீட் கடியில் வச்சிடறா. மிச்சம் இருக்க 2 பராத்தாவும் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டு அம்மா பட்னியாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கிளம்புறா. பராத்தாவை தேடினா காணோம். தம்பி தான் சாப்பிட்டான். இவ தேடுறான்னு பார்த்தவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். கோவத்தில் ஏண்டா பராத்தாவை சாப்பிட்டேன்னு அவன் மேலே ஏறி அடிக்கிறான். பராத்தா எங்கடா சாப்பிட்டியா சொல்லுன்னு தொண்டையை பிடிச்சி நசுக்கிக்கிட்டே பேச சொல்றா. ஆனா அவன் இறந்துட்டான். ஒரு நொடி கோவம் தான். ஆனா அதோட விளைவு என்ன ஆகிடுச்சுன்னு பாருங்க. இதுல யார குத்தம் சொல்றது? குடும்ப சூழ்நிலை புரியாத பொண்ணையா, இல்ல பசங்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்காத அப்பா அம்மாவையா, இல்ல இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு வறுமையை கொடுத்த கடவுளையா? இருக்கிறதுலயே கொடுமை வறுமை தான். ஆனா இளமையில வறுமை ரொம்ப கொடியது. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபுட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.